ஆழ்கடல்ல வளவிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான அளவுல மீன்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மீனவர்கள் இவ்வளவு மீன்கள் மாட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இதை மேவலை அல்லது தடிச்ச வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு படகுல மட்டும் எவ்வளவு வலை வச்சிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 8 டன் அளவுல வலைகள் வச்சிருப்பாங்க. இந்த படகுக்கு ஒரு 10ல இருந்து 15 பேர் வரைக்கும் தேவைப்படும். சரியா பொழுது அடங்குற நேரம் வலையை இறக்கி பிடிச்சிருவாங்க. விடிய காலம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு அல்லது 4 மணி போல வலையை எடுத்து பத்த ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் மதியம் வலையை பத்தி முடிப்பாங்க. அதுல எவ்வளவு மீன்கள் மாட்டுதோ அவ்வளவு மீன்களுமே லாபம் தான். ஒரு நாள் மீன்கள் அதிகமாக கிடைக்கும், நாள் மீன்கள் கிடைக்காமலும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் வலை கடல்ல நைட்டு ஃபுல்லா பனிஞ்சே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே மீன்கள் கிடைக்கிறது சராசரியா ஒவ்வொரு நாளும் வலையறைக்கு வலையை பத்தும் போது 100 சூறையாச்சு இந்த படகுல படணும். அதுக்கும் கம்மியா பட்டுச்சுன்னா டீசல் பட்டா கடன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கும் சரியான முறையில கட்டுப்படி ஆகாம இருக்கும். 15 நாள் வரைக்கும் கடல்ல தங்கி இருந்து இந்த தொழில மீனவர்கள் பார்ப்பாங்க. ஆனா எப்போதும் படுறதை விட இந்த தடவை மீன்கள் ரொம்ப அதிக அளவுல தான் கிடைச்சிருக்கு. இதை பாம் சூறை அப்படின்னு சொல்லுவாங்க. சூறையில பாத்தீங்கன்னா பல வகையான சூறை இருக்கு. அதுல இந்த